இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு சிறந்த தீர்மானங்கள், சிறந்த தீர்வுகள். நம்முடைய வாழ்க்கையில் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனையோ விஷயங்களில் தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கு. காலையில் ஏஞ்சிக்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. காலையில் எந்திரிக்கும் போதே எந்திரிக்கலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை. சரி எந்திரிப்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ணால் எந்திரிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணால் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குகிறோம். எந்திரிச்சதுலேருந்தே ஜபம் பண்ணிவிட்டு முகம் கழுவுறதுக்கு போகலாமா, முகம் கழுவிட்டு அப்புறம் ஜபம் பண்ணுறதுக்கு வரலாமா. சரி ஜபம் பண்ணிட்டு முகம் கழுவலான்னு தீர்மானம் பண்ணால் முதல்ல ஜபம் பண்ணுறோம். இல்லை முதல்ல முகம் கழுவிட்டு வந்து ஜபம் பண்ணலான்னு நினச்சா போய் முகம் கழுவிட்டு வந்து ஜபம் பண்ணுறோம். இந்த மாதிரி சாயந்தரம் வரைக்கும் போகிறதுலேருந்து வர்றதுலேருந்து வாங்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாமே தீர்மானத்தின் அடிப்படையில் தான் போயிட்டுருக்குது. எது நடக்கணுன்னாலும் எது செய்யணுன்னாலும் ஒரு தீர்மானம்னு ஒன்று எடுத்தால் தான் செய்கிறோம், அது நடக்குது. அதுபோல் பைபிள்லேயும் கூட நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்மானங்கள் எடுத்திருக்கிறாங்க. சில பேர் எடுத்த தீர்மானங்களினாலே அவங்களுக்கு சிறந்த தீர்வுகள் வந்திருக்குது. சில பேர் எடுத்த தவறான தீர்மானங்களினாலே வாழ்க்கை நாசமாக போயிட்டு உடைஞ்சி இடிஞ்சு பயன்படாமல் போயிட்டாங்க. அதுக்கு தான் இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, யுவர் டிசிஷன் வில் டிசைட் யுவர் டெஸ்டினேஷன். தமிழில் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய தீர்மானமே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. உன்னுடைய தீர்மானமே உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. நீ என்ன தீர்மானம் பண்ணுறியோ உன் வாழ்க்கை அது மாதிரி தீர்மானம் ஆகுது. அதனால் பைபிளில் இருந்து சிறந்த தீர்மானங்கள் எடுத்த ஒரு 7 பேர், அதனால் அவங்களுக்கு வந்த சிறந்த தீர்வுகள், சிறந்த தீர்மானம் எடுத்ததினால் அவர்களுக்கு கிடைச்ச நடந்த அல்லது உண்டான சிறந்த தீர்வுகள். ஃபஸ்ட்டு ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. இவங்க அடிமைகளாக பாபிலோன் தேசத்துக்கு பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். அந்த உணவில் திராட்சை ரசம் அதெல்லாம் இருந்துச்சு. அதனால் இவங்க ஒரு தீர்மானத்தில் இருந்தாங்க, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. என்ன தீர்மானம்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தீட்டுப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளணும். அந்த தீர்மானத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்க. தானியேல் 1:8 அதை அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் சாப்பிட்டு எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் அவங்க இருந்தாங்களாம். அதனால் அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய விளைவு என்ன என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே தீர்மானத்தில் அவங்க வைராக்கியமாக கடவுளுக்காக இருக்கிறாங்க. தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது, கடவுளுக்கு பிரியமாக வாழணும், இதுதான் தீர்மானம். அப்படி அவங்க இருக்கிற காலத்தில் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக அவங்க இருக்கிறாங்க. அந்த பாபிலோன் தேசத்து ராஜா ஒரு சிலையை ஒன்று செஞ்சு வச்சு, இந்த சிலைக்கு எல்லோரும் வணங்கணும், என்னுடைய குடிமக்கள் எல்லோரும் வணங்கணும், பூஜை பண்ணணும், இல்லைன்னா நெருப்பு சோலையில் போட்டுருவேன் அப்படின்னு அறிவிச்சிட்டார். இவங்க வைராக்கியமாக இருக்கிறவங்களாச்சே, கடவுள் பிள்ளைகளாக இருக்கிறோம், கடவுளுக்கு பிரியமாக வாழணும், எந்த வகையிலையும் நாம் தீட்டுப்படுத்திக்க கூடாது அப்படின்னு தீர்மானமாக இருக்கிறவங்களாச்சே, இவங்க முடியாதுன்ட்டாங்க. ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ முடியாதுங்க, நாங்கள் இதுக்கு வணங்க மாட்டோம் அப்படின்றாங்க. அந்த ராஜா இவங்களை பிடிச்சின்னு போயிட்டு அந்த நெருப்பு சூளையில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டார். நெருப்பு சூளையில் போட்டாங்க. போட்ட பிறகு அவங்கள ஒன்றும் சேதப்படுத்துகிற அந்த நெருப்பு ஆண்டவர் அங்கே அவங்களுக்கு துணையாக வந்துட்டார். ஏசாயா 43:2 சொல்லியிருந்தார், நீங்கள்
அக்னியின் மத்தியிலே போனாலும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி அவங்களோடு கூட வந்துட்டார் இந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த நெருப்பில் தீஞ்சு போகலை. ராஜா பார்க்குறாரு, இந்த 4வது நபர் யார், நீங்கள் 3 பேரை தானே போட்டிங்கன்னு கேட்குறாரு. ஆமாங்க மகாராஜான்றாங்க. இப்போ இந்த 4வது நபர் யாருன்னு கேட்குறாரு. தெரியலையே அப்படின்றாங்க. அவங்கள வெளியே வர சொல்லுங்க அப்படின்றாரு. அவங்கள வெளியில் கொண்டு வந்தாக்க அந்த 4வது நபர் மறைஞ்சிட்டார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவங்களுக்கு துணையாக வந்தார். இவங்க கரையேறின உடனே அவர் மறைஞ்சிட்டார். அப்புறம் அந்த தேசத்தில் இந்த ராஜா இந்த 3 பேருக்கும் ஒரு பெரிய ஒரு உயர்வான பதவிகளை கொடுத்தார். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் அது இருக்குது. இவங்க கர்த்தருக்காக வாழணும், தீட்டுப்படாமல் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம வாழணும் அப்படின்னு தீர்மானத்தில் இருந்ததுனால ஆண்டவர் இவர்களை உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அருமையானவர்களே, நம்ம அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தில் இருப்போமானால், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கணும் என்ற தீர்மானத்தில் இருப்போமானால், கர்த்தர் அனுகூலமில்லாத நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் மத்தியில் நம்மை உயர்த்துவார். ஆமென். 2வது, மோசே எடுத்த தீர்மானம். மோசே சின்ன வயசில் மோசே அவங்க அம்மா ஒரு கூடையில் வச்சு நைல் நதியில் விட்டுட்டாங்க. ஏன்னா குழந்தைகளெல்லாம் சாகடிக்கணும்னு அந்த பார்வோன் ராஜா சொல்லியிருக்கார். என்ன சொன்னார், இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே ஆம்பளை பசங்க பிறந்தால் சாகடிச்சிருங்கன்னு சொல்லிட்டார். அதனால அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த குழந்தைய மோசே அவங்க எப்படியோ காப்பாற்றினாங்க. ஆனாலும் குழந்தை கொஞ்சம் வளர்ந்துட்டு பிறகு கத்தும் இல்லையா? அப்போ கத்துறப்போ இந்த வீட்டில் குழந்தை இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்து இந்த குழந்தைய நீங்கள் எப்படி வளர்த்தீங்கன்னு சொல்லி அதை என்கொயரி பண்ணி மோசேவுடைய அப்பாவையும் அம்மாவையும் எல்லோரும் சாவடிச்சிருவாங்க. அதுக்கு பயந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, மோசேவை ஒரு கூடையில் வச்சு நதியில் விட்டுட்டாங்க. அந்த நதியில் குளிக்கிறதுக்காக அந்த தேசத்து ராஜாவுடைய மக வர்றா. அந்த அம்மாவும் தோழிகளும் எல்லாம் குளிக்கிற நேரத்தில் ஒரு பெட்டி மிதந்துன்னு வருது தண்ணி மேலே. என்னன்னு பார்த்து கிட்ட போய் பார்த்தா அதில் ஒரு குழந்தை இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சான். அப்போ அந்த ராணி சொல்லிச்சு, இந்த ராஜாவுடைய மக சொல்லிச்சு, இந்த குழந்தைய நானே வளர்த்துட்றேன் அப்படின்னு வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்தார் மோசே. அந்த மோசே வளர்ந்த பிறகு அங்கே என்ன இருக்குன்னா, எல்லா விதமான கலைகளையும் கற்றாராம். எல்லா விதமான கலைகளையும் கற்று பேசுகிறதுலையும், எல்லா கலைகள்லேயும், யுத்தத்துலேயும், சண்டை போடுறதுல எல்லாத்துலேயுமே எல்லா கலைகளையும் கற்று அவர் நன்றாக வளர்ந்து வந்தார். பெரியவனான பொழுது அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். என்ன தீர்மானம் எடுத்தாராம், இந்த தேசத்து ராணியினுடைய வளர்ப்பு பிள்ளையாக இருக்கிற நான் என்ன வேணாலும் அனுபவிக்கலாம், இந்த அற்பகால பாவங்களை அனுபவிக்கிறத விட கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே அடிமைகளாக இருக்கிறாங்க இந்த எகிப்து தேசத்தில், அவங்களோட போய் சேர்ந்து அது கஷ்டமோ நிந்தையோ அவமானமோ என்ன அனுபவமாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளோட போய் நான் சேர்ந்து அவங்களோட நான் வாழணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்துட்டாராம். எடுத்துட்டு அந்த அரண்மனையிலிருந்து போய்விட்டார். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தில் இதை நம்ம வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமார்த்தினுடைய, அதாவது இளவரசினுடைய வளர்ப்பு மகன் என்பதை வெறுத்து இந்த பாவங்களை, அனித்தியமான பாவங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டார். இஸ்ரேல் மக்களோடு கூட போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேவுக்கு நல்ல அற்புதங்களை செய்கிற வரத்தை கொடுத்தார். ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டார். அதுக்கப்புறம் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு இரட்சகரானார்,
மீட்பரானார், விடுவிக்கிறவரும் ஆனார். காரணம் அவர் எடுத்த தீர்மானம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அற்பமான அநித்தியமான பாவங்களை அனுபவிக்கிறதை விட கடவுளுடைய பிள்ளைகளோடு நான் போய் சேர்ந்து கர்த்தருடைய ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு சேவை செய்யணும், கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னு நம்ம தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களுக்கும் வரங்களை கொடுத்து உங்களுக்கும் வல்லமைகளை கொடுத்து உங்களை அநேகரை வழி நடத்துகிற இரட்சகராகவும் மீட்பராகவும் விடுவிக்கிறவராகவும் உங்களையும் பயன்படுத்துவார். நீங்கள் இருக்கிற தீர்மானம்தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கும். நல்ல தீர்மானங்கள் எடுங்க, நல்ல தீர்வுகளை நீங்கள் காண்பீங்க. அதனால் நல்ல தீர்மானங்கள் எடுக்கணும். மோசே எடுத்த தீர்மானம் அவரை ஒரு தீர்க்கதரிசியாகவும் உருவாகிடுச்சு. கிட்டத்தட்ட அவரை ஒரு கடவுளாகவே ஜனங்க பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்தினார். மூணாவதாக யோசுவா எடுத்த தீர்மானம். யோசுவா யாருன்னு சொன்னால் மோசேவோடு கூடவே இருப்பார். அவர் எங்கே போனாரும், மோசே எங்கே போனாலும் கூடவே இருந்தார் யோசுவா. அந்த காலத்தில் மோசே மரிச்சிட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒழுங்கில்லாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட கடவுள்களை வழிபட்டு கொண்டு இருந்தாங்க. யோசுவா அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் எடுத்தார்? நீங்கள் எந்த கடவுளையாவது வணங்குங்க, நீங்கள் எந்த கடவுளுக்காக சேவை செய்யுங்க, நானும் என் குடும்பமும் கர்த்தருக்கே சேவை செய்வோம் என்கிற ஒரே தீர்மானம் எடுத்து அதாங்க அவர் சொல்கிறார். அந்த இடத்துல யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு நீங்கள் யாரை சேவிப்பீர்களோ சேவித்துக் கொள்ளுங்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதான் ஒரு தீர்மானம். நீங்கள் எப்படியாவது போங்க, எல்லாம் தெரியும், சத்தியம் தெரியும், நம்ம கடவுள் தான் உண்மையான கடவுள் தெரியும், இருந்தும் நீங்கள் எதையோ சேவிக்கிறீங்க, ஆராதனை பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, எப்படியாவது போங்க, என்னுடைய டிசிஷனை தான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு தீர்மானம் எடுத்தார். அந்த தீர்மானத்தோடு அவர் வாழ்ந்ததினாலே மோசேவுக்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை அந்த ஜனங்களை கானானுக்கு வழி நடத்துகிற தலைவராக நியமித்தார். அல்லேலூயா. என்னாகமத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 18லேருந்து 23 வரைக்கும் வாசிப்போமானால் அங்கே யோசுவாவை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துகிற தலைவராக நியமிக்கிறத நம்ம அங்கே படிக்கிறோம். இந்த யோசுவா தன்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நான் கடவுளுக்கு சேவை செய்யணும், நான் கடவுளை தான் சேவை செய்வேன், என் குடும்பமாக கடவுளுக்கு சேவை செய்வேன், அதுதான் அவருடைய பர்சனல் டிசிஷன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கடவுளுக்கு சேவை செய்யணும்னு நீ நினைக்கிற, என் ஜனங்க மேலே உன்னை தலைவனாகவே நான் நியமிச்சிடுறேன், என் ஜனங்க மேலே நீ தலைவனாகவே இருந்து சேவை செய்கிற அளவுக்கு உனக்கு நான் அந்த அந்தஸ்தை தர்றேன் அப்படின்ட்டு யோசுவாவுக்கு ஆண்டவர் அந்த அந்தஸ்தை தந்தார். யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவனானார். அவர் தான் இஸ்ரவேல் மக்களை கானா கொண்டு போய் சேர்த்தது. மோசே முக்கால்வாசி வழியில் மரிச்சிட்டார். அதுக்கப்புறம் யோசுவா தான் இவங்களை கொண்டு போனார். அவங்கள வழி நடத்தி அங்கே போயிட்டு அந்த கானான் தேசத்தை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்தவரே யோசுவா தான். அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை பங்கிட்டு கொடுத்தவரே யோசுவா தான். அதெல்லாம் அருமையான கர்த்தர் பிள்ளை, கடவுளுக்கு சேவை செய்யணும், அதுதான் உங்களுடைய தீர்மானம் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், ஏதாகிலும் ஒரு வகையில் கடவுளுக்கு நான் பயன்படணும், ஏதாகிலும் ஒரு வகையில் கடவுளுக்கு என்னுடைய சேவை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து தீர்மானம் எடுத்து அதன்படி நடந்து கொள்வீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் இல்லை, உங்களையே மெயின் டீம் லீடர் ஆக்கிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு பெரிய ஊழியத்தை தருவார், உங்களை பெரிய நிலைமையில வைப்பார். நீங்கள் பெரிய ஊழியம் செய்யத்தக்கதாக, ஆண்டுடைய ஊழியத்துக்கு நீ தூணாக மாறத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தந்து உயர்த்துவார். ஒரே தீர்மானம் இருக்கணும் உங்களுக்கு, கடவுளுக்கு ஏதாகிலும் ஒரு வகையில் நான் சேவை செய்யணும். இதுதான் யோசுவாவுடைய அனுபவம் தான் இது.
அதனால் ஏதாவது ஒரு வகையில் கடவுளுக்கு நான் பயன்படணும், ஏதோ ஒரு வகையில் கடவுளுக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்னு உன் மனசில் இருந்தால் உன்னை ஆண்டவர் பெரிய நிலைமைக்கே கொண்டு வந்துடுவார். யோசுவா எடுத்த தீர்மானத்தை நிமித்தமாய் யோசுவா ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய நிலைமைக்கு வரத்தக்கதாக கர்த்தர் உயர்த்தினார். இது யோசுவனுடைய தீர்மானம். 4வதாக யோபினுடைய தீர்மானம். யோபுக்கு வந்த துன்பங்கள், அவருக்கு வந்த வேதனைகள், வியாதிகள், மரணங்கள் நமக்கெல்லாம் தெரியும். அதன் மத்தியில் அவங்க ஒய்ஃப் சொல்லுது, யோபுடைய ஒய்ஃப் சொல்லுது, இன்னும் ஆண்டவரை துதிக்கிற, ஸ்தோத்திரம் பண்ணுற, ஆண்டவர் கடவுள்ன்ற, கடவுளை தூஷிச்சு செத்து போயா உன் என்னத்துக்கு கடவுளை, என்ன இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நமக்கு பசங்கள்லாம் செத்து போயிட்டாங்க, ஆஸ்தியெல்லாம் திருடு போச்சு, ஆரோக்கியம் கெட்டு போச்சு, உன்ன கடவுள் தேவையில்லை போ அப்படின்னு அந்த அம்மா பேசிச்சு. அவங்க நண்பர்கள் அவரை சந்தேகப்பட்டாங்க, இவர் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாரோ, கடவுள் ஏன் இந்த மாதிரி ஒரு அடி அடிக்கிறார் இவரை அப்படின்னு. இப்படி பல வகையான வேதனைகளும் வியாதிகளும் மரணங்களும் துன்பங்களும் சந்தேகங்களும் மத்தியில் அவர் ஒரு தீர்மானத்தை சொல்கிறார். யோபு 13:15 என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிற வழி ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய வழிகள் ஆண்டவருக்கு தெரியும். 13:15 என்ன சொல்லுவார்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். கடவுள் என்னை கொன்று போட்டாலும் சரி, அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை நான் விட மாட்டேன். அந்த நம்பிக்கை தளராது, அந்த நம்பிக்கையில் நான் உறுதியாக இருப்பேன், என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இருந்தார். அதுதான் அவருடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தை அங்கே சொல்கிறார். ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆண்டவருடைய அந்த பரீட்சையை அவர் பாஸ் பண்ணிட்டார் யோபு. அதுக்கப்புறம் அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பரீட்சைகள் வரும். சாத்தான் மூலமாக வரும், கடவுள் மூலமாக வரும், மனுஷங்க மூலமாக வரும். எந்த வகையில் நமக்கு கடவுள் மேலே இருக்கிற விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சைன்னு வந்தாலும் அதில் நாம் ஒரே உறுதியான விசுவாசத்தோட நம்பிக்கையோட கடவுளை மறுதளிக்காமல் என்ன வேணால் நடக்கட்டும், ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பை விட்டு நான் விலக மாட்டேன், ஆண்டவரை தான் நான் நம்பி இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியான விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இருப்போமானால் யோபை ஆஸ்வதித்த தேவன் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நம்மையும் இரட்டத்தனையாக ஆஸ்வதிப்பார். ஆமென். 5வதாக தானியேல் எடுத்த தீர்மானம். தானியேலுடைய காலத்தில் அந்த ராஜாவுக்கு என்னென்னமோ இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு சட்டத்தை அமல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. என்ன சட்டம்? யாரும் ஒரு மாதத்துக்கு எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அதுதான் சட்டம். இதை யாராகிலும் மீறினால் சிங்கக்கவியில் போடப்படுவீர்கள். அறிவிச்சாச்சு, அமலுக்கு வந்தாச்சு சட்டம். ஆனால் இந்த தானியேலுக்கு ஒரு பழக்கம், ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் ஜெபம் பண்ணுறது அவருக்கு வழக்கமாக இருந்துச்சு. அதனால் அவர் 3 வேளையும் ஜெபம் பண்ணுறார். சட்டத்துக்கு விரோதமான காரியம் ஜெபம் பண்ணுறது. சட்டமெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட 3 வேளையும் பேசுகிறேன். ஜெபத்தில் நான் பேசுவேன், சட்டம் கிடக்கட்டும், சட்டம் இருந்தால் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் 3 வேளையும் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணும்போது இதை கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க, உங்களுடைய சட்டத்தை மதிக்காமல் இந்த தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு. அவரை தானியேலை கொண்டு போனாங்க, சிங்கக்கேபியில் போட்டாங்க. என்ன இவருடைய தீர்மானம்? டெய்லி ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் நான் ஜெபம் பண்ணுவேன், இதுதான் அவருடைய தீர்மானம். கொண்டு போய் சிங்கக்கேபியில் போட்டாங்க. அந்த சிங்கக்கேபியிலிருந்து ஆண்டவர் ரட்சித்தார். ஏசாமி வந்தார், சிங்கங்களுடைய வாழையை கட்டிட்டார். அங்கேருந்து தானியேல் உயிரோட வெளியில் வந்தார், சிங்கக்கேபியிலேருந்து வெளியில் வந்தார். சரி, அப்போ அந்த ராஜா இந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடவுள் தான் ஜீவனுள்ள கடவுள், இவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை,
இவரை போல ரட்சிக்கத்தக்கவங்க இந்த உலகத்தில் வேறு எந்த கடவுளும் இல்லை. அந்த ராஜா சொல்கிறாருங்க. அதை வாசிக்கலாம் பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில் 26 வாசிப்போமானால் ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் அவருடைய வாயிலிருந்து வருது. ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளே எங்கும் உள்ளவர்கள் எல்லாரும் கேளுங்க, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். ஒன்று, என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது, அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கிற தேவன், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம், அவருடைய கர்த்தத்துவம் என்றென்றைக்கும் முடிவு பரியந்தம் இருக்கும், அவர்தான் தப்புவிக்கிற கடவுள், அவர்தான் ரட்சிக்கிற கடவுள், வானத்திலும் பூமியிலும் அவர்தான் அற்புதங்களை அடையாளம் செய்கிற கடவுள். யார் சொல்கிறது? அந்த தேசத்து ராஜா, பாபிலோன் தேசத்து ராஜா அவர் சொல்கிறார், தானியேலுடைய கடவுள் தான் ஜீவனுள்ள கடவுள், அவரை மாதிரி ரட்சிக்கிறவங்க, அவரை மாதிரி அற்புதங்கள் செய்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்ட்டு அந்த ராஜா தானியேல் அந்த சிங்ககபிலிருந்து வெளியில் வந்த பிறகு அவருடைய ராஜ்யத்தின் கீழே இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் அறிவிக்கிறார். இப்போ என்ன இங்கே நம்ம செய்தினா, தானியேல் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தமாக நம்முடைய கர்த்தராகிய தேவனே உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று அந்த உலகத்துக்கு, அந்த நாட்டுக்கே அறிமுகமாகி போச்சு, அந்த நாட்டுக்கே பறைசாற்றப்பட்டுச்சு. அந்த நாட்டுக்கு ராஜாவே சொல்கிறார், இந்த கடவுளுக்கு முன்பாக நீங்கள் எல்லாம் நடுங்கணும், இவருக்கு பயந்து வாழணும் நீங்கள் எல்லாரும்னு ராஜா சொல்கிறார். இதுக்கு என்ன காரணம்? தானியேல் எடுத்த தீர்மானம். நீங்களும் கூட கடவுளுக்காக நல்ல தீர்மானம் எடுத்து தைரியமாக நிற்பீங்கன்னு சொன்னால், உங்கள் மூலமாக உங்கள் ஊரில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய சர்க்கிளில் இந்த கர்த்தராகிய தேவன் தான் ஜீவனுள்ள கடவுள், அற்புதங்களை செய்கிற கடவுள், நிரந்தரமான உண்மையான கடவுள் என்பதை மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் சொல்ல தேவையில்லை, அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வாய்கள், அந்நிய வாய்களே அதை சொல்லும். அதை மாதிரிலாம் நடக்கும். நாம் நல்ல தீர்மானம் எடுக்கணும். நாம் எடுக்கிற தீர்மானத்தில் ஒரு சிறந்த தீர்மானமாக நாம் எடுப்போமானால் கடவுளுக்காக சிறந்த தீர்வுகளை நாம் பார்க்க முடியும். அதனால் கர்த்தருக்காக அருமையான கர்த்தர் பிள்ளைகளை நல்ல தீர்மானத்தோடு வாழணும். தானியேலை போல என் உயிரே போனால் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்டத்தில் இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள், இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் விடுதலை ஆகிட்டு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய எருசலேமுக்கு நாங்கள் மறுபடியும் போகணும், அதுக்காக நான் மன்றாடுவேன். இந்த தீர்மானத்தோடு அவர் ஜெபத்தில் இருந்தார். அதனுடைய பலனாக அந்த நாடே, பாபிலோன் தேசம் முழுவதும் கர்த்தர் தான் ஜீவனுள்ளவர், அவர் தான் உண்மையுள்ளவர் என்று அந்த ராஜாவே வாயார சொல்லும்படிக்கு கர்த்தர் செய்துட்டார். அதனால் அருமையான கர்த்தர், நம்ம இருக்கிற தீர்மானம் தான், நாம் எடுக்கிற தீர்மானத்தினால நல்ல விளைவுகள் இருக்கும். நல்ல தீர்மானங்கள் எடுங்க. இன்னொருத்தர் எடுத்த தீர்மானம், தாவீது எடுத்தார் ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் எடுத்தார்? கோலியாத் என்கிறவன் ஒருத்தன் வந்தான், இஸ்ரேல் மக்கள்கிட்ட சேலஞ்சு பண்ணுறான், உங்கள் கடவுள் கூட உங்களை காப்பாற்ற முடியாது, என்கிட்ட இருந்து உங்கள் கடவுள் கூட என்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு அவன் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில். அந்த நேரத்தில் தாவீதுக்கு கோபம் வருது. கடவுளையும் கடவுளுடைய மக்களையும் தூஷிக்கிறான். இவன் யார்? இவன் ஜீவனுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தராகிய மெய்யான தேவனை தூஷிக்கிறான், இவன் யாருன்னு சொல்லிட்டு, நான் போய் இவங்ககிட்ட யுத்தம் பண்ணுறேன், நான் அவனை கொல்றேன் அப்படின்ட்டு அவர் தீர்மானம் எடுக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் அவர் அந்த தீர்மானத்தை சொல்கிறார். அதனுடைய ரிசல்ட் என்ன என்று பார்த்தா, தாவீது எடுத்த தீர்மானத்துடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தா, ஆண்டவர் தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கையே பண்ணிக்கிற அளவுக்கு ஆண்டவர் சந்தோஷப்படுறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-16 வரைக்கும் வாசிப்போமானால், ஆண்டவர் தாவீதோடு கூட ஒரு கவர்னன்ட் பண்ணி கொள்கிறார், ட்ரீட்டி,
ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் பிரியப்படுகிறார் தாவீதின் மீது. அருமையான கர்த்தருடைய நாமும் கூட கர்த்தருடைய சபையார் மற்றவங்களால் தூஷிக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய சபை மக்களை, ஆண்டுடைய மக்களை மற்றவங்க கேலி பரியாசம் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தோடு நாம் ஜீவிப்போமானால் ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்வார். இது தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிற விஷயம். கடைசியாக பவுலுடைய தீர்மானம். பவுல் என்ன சொல்கிறாரு? நான் என்னை சிலுவையில் அறைஞ்சிட்டேன், இனி நான் இல்லை, இனி நான் எது செய்தாலும் நான் ஒரு சவுலாக, ஒரு பவுலாக நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இயேசுவுக்கு மகிமையாக, இயேசுடைய சித்தத்தின்படி, இயேசுனுடைய வார்த்தையின்படி தான் நான் செய்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தை அவர் எடுத்துட்டார். கலாத்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைச்சிருக்கார். கிறிஸ்துவோடு கூட நான் என்னை சிலுவையில் அறைஞ்சிட்டேன், இனி நான் இல்லை. இப்போ நான் வாழறேன், நான் பேசுகிறேன், நான் நடக்கிறேன், நான் போகிறேன் வர்றேன்னாக்க அது நான் இல்லை, கிறிஸ்து தான். நான் போகிறது கிறிஸ்துவுக்காக, நான் பேசுகிறது கிறிஸ்துவை போல, நான் செய்கிறது கிறிஸ்துவுக்காக, எல்லாமே கிறிஸ்துவுக்காக தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். நான் இல்லை, என்னை சிலுவையில் அறைஞ்சிட்டேன், இதுதான் என்னுடைய தீர்மானம் என்று அவர் அந்த தீர்மானத்தோடு வாடுறார். அப்படிப்பட்டவர் ஆண்டவர் பயன்படுத்தி பல சபைகளை நிறுவினார், ஊழியத்தை ஸ்ட்ராங் ஆக்கினார். அப்படிப்பட்ட பவுலை ஆண்டவர் பயன்படுத்தி பெரிய ஊழியம், ஸ்ட்ராங்கான ஒரு ஊழியம் ஆண்டவர் அவர் மூலமாக நடப்பித்தார். நாமளும் கூட என்னை கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறேன், என்னை ஆண்டவருக்காக சிலுவையில் அறைஞ்சிட்டேன், இனி நான் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துடைய சித்தம், இயேசு கிறிஸ்துடைய ப்ரோக்ராம்ஸ், இயேசு கிறிஸ்துவை போல பேசுறது, இயேசு கிறிஸ்துவுக்காக வாடுறது, இதுதான், இனி நான் இல்லை என்கிற தீர்மானத்தோடு நாம் இருப்போமானால் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய ஊழியத்தை செய்வார், ஊழியத்தை ஸ்ட்ராங் ஆக்குவார். அதனால் அருமையான கர்த்தப்பிள்ளையிலே நல்ல தீர்மானங்களை எடுப்போமாக, நல்ல தீர்வுகளை காண்போமாக. ஜெபம் செய்வோம்.